லாபி போட்டு பார்த்தாங்க, தமிழ்நாட்டில் அது எடுக்கலை. இப்போ வந்து வேலை வச்சு வேலை தூக்கி எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சீமான் பேசுகிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? நான் சீமான் பேசினதை கேட்கலைங்க. எனக்கு நீங்கள் சொன்னது வந்து அவர் பேச்சு நான் கேட்டிருந்தேன்னா நான் வந்து அதுக்கு கருத்து சொல்ல முடியும். மாநாடு, மதவாத மாநாடு, மக்களை பிளவுபடுத்துகிற மாநாடு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதை எப்படி அரசியல் ஆதாயத்திற்காக மாநாடு இல்லைங்க, என்னங்க அவங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்துறதும் முருகன் மாநாடு நடத்துறதும் அரசியல் இல்லை. ஆனால் மக்கள் ஒன்று கூடி அரசியல் கலக்காத ஒரு முருகன் மாநாடு நடத்தினா அதில் அரசியல் ஆதாயம்னு சொல்லுவாங்களா? இது வந்து மாமியார் உடைச்சா அது மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டிங்கிற கதையாக இது வெறும் இன்னும் சொல்ல போனால் பொறாமையிலிருந்து வெளிவந்த ஒரு வார்த்தைகளாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா அந்த மாநாடும் சிறப்பாக நடந்தது. பட் இந்த மாதிரி ஒரு மக்களுடைய ஒரு பேரெழுச்சியான ஒரு விழாவாக இன்றைக்கி நடக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வர வழியில். ரோடெல்லாம் வந்து கும்பமேளாவுக்கு நான் போனேன். கும்பமேளாவுக்கு போனேன் நான் மதுரையிலேயே அழகர் ஆற்றில் இறங்கும்போது நான் இங்கே தான் இருந்தேன். அதுக்கும் என்னை நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து ஒரு அரசு எடுத்து நடத்தும் விழா. ஆனால் இது அரசு விழா இல்லை, மக்களாக திரண்டு வரக்கூடிய விழா. அப்படி ஒரு கூட்டம் பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. அதுவே உங்களுக்கு உங்கள் கேள்விக்கான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் யாரும் அரசியல்வாதிகள் வந்து ரோட்டில் வந்து நின்றுட்டு இல்லை. அத்தனை பேருமே வந்து பக்தர்களும் பொதுமக்களும் தான் வந்துட்டுருக்குறாங்க. எஸ், முருகன் மேலே பாசமும் முருகனை நேசிக்கக்கூடியவர்களும் எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க. அண்டை மாநிலத்திலேருந்து பவன் கல்யாண் அவர்கள் வராருன்னா அவர் இங்கே வந்து ஒரு கட்சி தலைவராக வரல, அவர் வந்து முருக பக்தராக வராரு. அது ஒரு மிகப்பெரிய பெருமை. அதை இந்த அரசு ஆதரிக்கணும், எதிர்கட்சிகள் ஆதரிக்கணும். எல்லாருக்குமான பெருமை தானே இது. எப்படி நீங்கள் சொன்னீங்க இது வந்து எல்லாரையும் பிளவுபடுத்துவதற்காக ஏற்பட்ட மதவாத விழாவுன்னு. மதவாதம் இல்லை, ஆன்மீகம். மதவாதம் என்பது சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்கிறது தாங்க அக்மார்க் மதவாதம். முருகனை போற்றுவோம்னு சொல்கிறது ஆன்மீகம். இது முருக பூமி, இது ஆன்மீக பூமி. இதோ மீனாட்சி கோயில் எதிர பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து மதம் இருக்கலாம், ஆனால் மத நல்லிணக்கமும் அதிகமாக இருக்குங்கிறதே இன்றைக்கி விழாவில் நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. என்னுடைய அண்ணன் கிறிஸ்டியன் தான், அவரும் தான் வந்திருக்காரு, அவரையும் தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் தான் வந்திருக்கிறாங்க. இதில் எதை பிளவுபடுத்துறதா அவங்க நினைக்கிறாங்க? இதெல்லாம் அரசியல் பொறாமையில் வரும் வார்த்தைகள்.